கொள்கை எதிரியது, அரசியல் எதிரியது. இப்ப என் தம்பி சொன்ன மாதிரி எங்க தலைவர் சொன்னார், எங்களுடைய சண்டை திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான். இடையில் காமெடி பீஸாக வந்து சிலர் ஏறுகிறார்கள் வாலின்றாக என்று. அந்த காமெடி பீஸ் யார் என்றால் அவரே பேசிவிட்டு சிரிப்பார். அவர் சொல்றாரு, என் தம்பி சொன்ன மாதிரி நான் தான் தம்பிக்கு அதிகமா அறிவுரை சொல்றேன். இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம மெயின் ரவுடி அடிக்கிறவன் துடுப்பு இவங்களெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஏன் நான் சொல்லுவேன்னா, எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடியோடு வேறையும் தோளோடு தோலுரிக்க என் அண்ணன் சம்பத் அவர்களுக்கு அனுபவம் இருக்கிறதோ, அதே போல அந்த கட்சியை அரசியல் வந்து அப்புறப்படுத்தக்கூடிய அனுபவம் கட்டி எழுப்பியவன் என்ற ஒரு காரணத்துக்காக உண்மையை அரசியல் வந்து அப்புறப்படுத்தக்கூடியதான் இந்த கட்சிக்கு வந்திருக்கு. நான் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவதும் ராம் தமிழரை அரசியல் இருந்து விரட்டுவதும் தான் என் இறுதி இலக்கு. நீ வந்து சொல்லிட்டு இருக்க, நான் தான் தம்பிக்கு அடிக்கடி கூப்பிட்டு பேசின ஐடியா கொடுத்தேன்னு. அந்த ஐடியாவை நீயே பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்திருக்கலாம் ஐயா. உனக்கே ஐடியா நான் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். யாருகிட்ட கதை சொல்ற? கொள்கை இல்ல, அவருக்கு கொள்கை எதிரி வேற, அரசியல் எதிரி வேற அப்படின்ட்டு இவரே சொல்றா இல்லையா நீ அப்படின்ட்டு. கொள்கை எதிரி என்றால் ஒரே கொள்கை. இன்னைக்கு திமுகவுக்கும் திகாவில் இருந்து திமுக பிரிஞ்சுது. ரெண்டுக்கு என்ன கொள்கை? சமூக நீதி கொள்கை. திமுகவில் இருந்து அண்ணா திமுக பிரிஞ்சுது. என்ன கொள்கை? அதே கொள்கை. அண்ணனுக்கு தெரியும், திமுக இருந்து மதிமுக பிரிஞ்சுது. எதுக்கு பிரிஞ்சுது? எல்லாம் ஒரே கொள்கை தான். ஆனால் எங்கள் பாதை வேறு, பயணம் வேறு. அதனால் எங்களுடைய அரசியல் வேறாக இருக்கிறது. ஆனால் ஒட்டு மொத்தமாக எங்கள் அரசியல் எதிரி வேறாக இருக்கிறது. நாங்கள் மானுட தத்துவத்தை பேச வந்தவர்கள், நீங்கள் மனுநீதியை பேச வந்தவர்கள். பாரதிய ஜனதா என்பது மானுட எதிரி. மனிதருக்காக அரசியல் செய்யாமல் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் செய்வதால் தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும் என்று சொல்லவில்லை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற காரணத்தால் அவர்கள் வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அவர்கள் என்று சொல்கிறோம். இதெல்லாம் நீங்க போய் படிங்கப்பா, நீங்க போய் படிங்க. இங்க வந்து பேசுறாங்க சின்ன சின்ன பசங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணக்கூடாது. அவனெல்லாம் இவன் சாட்டைன்னு சொல்றாங்க. சாக்கடை சாக்கடை முருகன் தான் சொல்றாங்க. ஐயோ, ஜெயலலிதா அவர்களிடம் போய் கையை கட்டி கொண்டு எங்காலு யாரு எங்க அண்ணஜிமா விழுந்து விடாத வீரம், மண்டியிடாத வீணம், இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை பேசிட்டு ஜெயலலிதா கிட்ட எப்படி மண்டிட்டு கிடக்கிறார் பாருங்க. அதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டி தேதி சூத்திட்டு இங்க பாருங்க. விழுந்து விடாத வீரம், மண்டியிடாத வீரம் எப்படி மண்டிட்டு கிடக்குது பாரு. எங்க அண்ணன் தான் உங்களுக்கு அனுப்பிடுற எல்லாத்துக்கும் அது நம்ம விர்ச்சுவல் வாரியர் பரப்பிடுறாங்க. தான் எடுத்த தன்னுடைய தயாரிப்பாளர் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பணிவாக நடந்து கொண்டதுதான் என் தலைவனே ஒழிய பயந்தல்ல. ஒரு காலமும் யாருக்கும் பயப்படுவார் எங்கள் வெற்றி தலைவர் கிடையாது. உன்னை மாறி பாலியல் வளர்ச்சிக்காக கை கட்டி கொண்டிருந்த ஒரு தலைவராங்க. இந்த மக்களுக்கான நீங்கள் இத்தனை நாளாக இந்த மக்களை வைத்து பிழைத்த போது இந்த மக்களுக்காக உழைக்க வந்த ஒரு தலைவராக தலைவன். இவர்களெல்லாம் நீங்கள் ஆள துடிக்கிற போது இந்த மக்களுக்காக வாழ துடிக்கிற தலைவன். நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. கொள்கை இல்ல, கூட்டணிக்கு ஒரே ஏதோ புரட்சி செய்து 2008 ஈழத்துல போய் அங்க ராணுவ பயிற்சி எடுத்து போராடிட்டு வந்த மாதிரி சும்மா டுபாக்கூர் இதை நான் சொல்லிங்க. நீங்க போய் டுபாக்கர் பொலிட்டிஷியன் இன் இந்தியா அப்படின்னு இப்ப பாருங்க. இப்ப பாருங்க, டுபாக்கர் பொலிட்டிஷியன் இன் இந்தியான்னு போடுங்க, கூகுளே அவர் தான் சொல்லுது, நான் சொல்லல. இதையே அந்த கட்சியில் இருக்கவன் 2024 எனக்கு தெரியும் அந்த பேரை நீக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 25 லட்சத்தை வாங்கி அதையும் வேட்ட விட்டானுவேன். அப்ப கட்சியில இருக்கவெல்லாம் டுபாக்கூருக்கு தலைவன், டுபாக்கூர் தலைவன் அவன் நம்மளை பார்த்து சொல்றான். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுபோல பாவித்து தன் பொல்லா சிறகை விரித்து ஆடுமே கட்டாதான் கள்ள கவிங்கிற மாதிரி நாங்க மயில்யா, ஆண் மயில் தோகை இருக்க ஆடுறான். உங்களுக்கு இல்லைன்னா அமைதியா இருக்கணும். அந்த மாதிரி நினைச்சிட்டு நடிக்க கூடாது. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு பார், ஒரு பொதுக்கூட்டத்தை மாநாடு மாதிரி கரூர் மண் நடத்தி காத்துக் கொண்டிருக்கிறது. மாற்றத்தை விரும்பும் மாநாடு இல்ல, ஏமாற்றத்தை கொடுக்கும் மாநாடு. அது ஏமாற்றத்தை கொடுக்கும் மாநாடு.
அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. அங்க தலைவனை பார்த்து ரொம்ப கிண்டலு கேலி ஓடுகாலி. ஹேய், இந்த மண்ணில் திட்டமிட்டு என் தலைவன் வெளியே வரக்கூடாது என்பதற்காக ஆம்புலன்ஸ் செய்த சதி செயல். ஆம்புலன்ஸ்னா யாருன்னு தெரியும். ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு நாள் போயிட்டே இருக்கேன், என் தம்பி சொல்றான் பின்ன, டேய் செந்தில் பாலாஜி வரான் வெளியூர்றா, செந்தில் பாலாஜி வரா வெளியூர்றான். ஐயோ யார்டா அவன் சொன்னது, நான் சொல்ல, நான் யாரையும் மரியாதை குறைய பேச மாட்டேன், எனக்கு அப்படியான பாடகட்ல கேட்டா ஆம்புலன்ஸ் வருது பின்னாடி வெளியூர்றான்றான். அந்த மாதிரி என் தலைவர் வெளியே வரக்கூடாது என்பதற்காக நிகழ்த்தப்பட்ட அந்த சதி செயலால் எங்கேயும் போய் ஓடி ஒளியிலேயே இங்க வந்து பேசுறான். ஒரு பையன் சாப்பாட்டுக்காக கட்சிக்கு வந்தவங்க, அவன் படிச்சு தஞ்சாவூர்ல படிச்சு எல்லாமே அட்டம்ப்ட், ராவன்குடியில 3 வேளை சோறு இருக்குதுன்னு கட்சிக்கு வந்தவன்லாம் நம் தலைவரை பார்த்து ஓடி ஓடிங்கிறான். சிபிஐ சம்மன் அனுப்பி டெல்லிக்கு அழைத்த போது அவர் நினைத்திருந்தால் வழக்கறிஞர் மூலமாக கடிதம் கொடுத்திருக்கலாம், இல்லை என்றால் இன்னொரு தேதியை மாற்றி வாங்கியிருக்கலாம், இல்லை என்றால் உச்ச நீதிமன்றம் சொல்லி தடையாணை பெற்றிருக்கலாம். உன்னை போல் நீ கொடுத்த பாலியல் வழக்கிலேயே ராவன்குடியிலிருந்து 1.5 கிலோமீட்டர் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் தொண்டர்களை அழைத்துக் கொண்டு போன தலைவர் இல்லடா, 2500 கிலோமீட்டருக்கு அந்த இருக்க டெல்லியிலே போய் சந்தித்து வந்த தலைவன் நாங்க. அதுல வேற போயிட்டு வந்து